ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேரோ பாயிண்ட்ஸ் கம்பெனியில் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அண்டு கஸ்டமர் பிளான் இந்த ரெண்டு பிளானுக்கும் டெய்லி பே அவுட் சிஸ்டம் அண்டு வீக்லி பே அவுட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் பிளானை பற்றி பார்த்துடலாம். கஸ்டமர் பிளானில் 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 1100 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 400 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 290 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க. ஓகேங்களா? இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் பற்றி நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். இப்போது 1100 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லி அமௌண்ட் வந்து 100 rupees தரதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா 500. ஓகேங்களா? இது வந்து கம்பெனி சைடு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம எல்லோரும் வந்து நம்ம மேக்ஸிமம் 5 பேர் தான் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பீப்புள்ஸ்க்கு 15 days ஒன்ஸ் கட் ஆஃப் இருக்கும்னு சொன்னாங்க. 15 days ஒன்ஸ் கட் ஆஃப் ஆகிற அமௌண்ட் வந்து எவ்ரி 40 days ஒன்ஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போது 1100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இன்னி வரைக்கும் பேமெண்ட் யாருக்குமே சரியாக வரல. ஓகேங்களா? பாதி பேருக்கு வந்திருக்கு, 3 to 4 மந்த்தாக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கு, கொஞ்சம் பேருக்கு பேமெண்ட் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா January 31 கட் ஆஃபோட அமௌண்ட் வந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிசீவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே எல்லாேருக்கும் ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு வந்து நம்ம எம்டி சார் சொல்கிறாரு. ஓகேவா? இந்த பேமெண்ட் வந்து எதுக்காக டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைடு வந்து நிறைய ஒர்க்கெலாம் போயிட்டு இருந்துச்சு, கார்னிவல் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பல்க் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்க கையில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆர்பிஐலேருந்து அவங்களுக்கு அப்ரூவல் வரதுக்குலாம் ரொம்ப லேட் ஆச்சு. பேங்க் சைடு இன்னும் அப்ரூவல் வரல, அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து பேமெண்ட் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிளான் வந்து வீக்லி பே அவுட் சிஸ்டம் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. வீக்லி பே அவுட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வீக்லி பேமெண்ட் வந்துடும். வீக்லி எப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டே பேமெண்ட் வந்துடும். ஓகேங்களா? வீக்கோட ஃபர்ஸ்ட் டேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே. ஆனால் சண்டே வந்து கவர்மெண்ட் ஹாலிடேனால மண்டே தான் நமக்கு ஒர்க்கிங் டே. மண்டே வந்து பேமெண்ட் வந்துடும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டேக்கு 100 rupeesனால் 1 வீக்குக்கு 700 rupees டோட்டலாக வந்து டேக்ஸ் டிடெக்ஷன் எல்லாமே போக நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன், நான் வந்து 290 rupees பே பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி இன்கமாக 100 rupees தராங்க. 700 வந்து எனக்கு 7 days வந்துருச்சு. அது வந்து டிடெக்ஷன்லாம் டேக்ஸ்லாம் போக எனக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 290 rupees நம்ம பே பண்ணுறது எப்படின்னா கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெறும் ஆப்ஷன் மட்டும் தான். உங்களுக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு டெய்லி வீக்லி பே அவுட் சிஸ்டத்துக்கு நான் மாறணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 290 rupees நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து மாறிக்கலாம். அப்படி எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி கம்பெனி சொல்கிற 40 days ஒன்ஸ் ரிசீவ் ஆகும்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். 40 days ஒன்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். அது வந்து ஒன் பை ஒன்னாக கிளியர் பண்ணுறதா சார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 700 மட்டும் தான் ப்ரோ கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நான் இருக்கேன், நான் வந்து 290 rupees பே பண்ணிட்டேன். எனக்கு வந்து வீக்லி 700. ஓகேங்களா? அது வந்து எனக்கு டேக்ஸ்லாம் போக எனக்கு மண்டே எனக்கு பேமெண்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே ஒரு 5 பேர் இருக்காங்க. நான் அந்த 5 பேருமே நான் வந்து பண்ண வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 பேருக்கு எவ்வளோ ஒருத்தருக்கு 500. அப்போ 5 பேருக்கு 2500. 2500 அந்த டேக்ஸ் அப்புறம் 15 days வந்து நம்ம ரினியூவல் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் டிடெக்ஷன் எல்லாமே போக நமக்கு வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்ரி மண்டே வந்து பேமெண்ட் வந்து வந்துடும். ஸோ வந்து யாருக்கெல்லாம் அதில் விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து 290 பே பண்ணி அது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த 290 rupees எப்படி நம்ம பே பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தலாம் வாங்க. காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஐடியா லாகின் பண்ணிக்கோங்க. 3 லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுங்க. கோ டு மார்க்கெட்டிங் டேஷ்போர்ட் கிளிக் கொடுங்க. இப்போது லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பே ஃபார் ஜாயினிங் பேக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுங்க. இங்கே பாருங்கள் செலக்ட் ஜாயினிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுங்க. இங்கே ஒரு 5 types ஆஃப் பிளான் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம 290 இங்கே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே ட்ரான்சாக்ஷன் நம்பர் இங்கே சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு ட்ரான்சாக்ஷன் நம்பரை நீங்கள் பே பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு UTR நம்பர் இருக்கும், ட்ரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும். அதை எடுத்து இங்கே போட்டு சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா delete அப்படின்னு காட்டுது. எதனால் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து இங்கே ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், 650 பிளானில் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம் ட்ரான்சாக்ஷன் நம்பர் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மாறிடும். சரிங்களா? இது வந்து என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் மொபைல் பேங்கிங்கில் பேமெண்ட் பண்ணுங்கள். நெஃப்ட் இல்லைனா IMPS ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் UPI ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கம்பெனி சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட மொபைல் பேங்கிங்கில் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ மொபைல் பேங்கிங்கில் எனக்கு பண்ண தெரியாது, நீங்கள் புதுசாக ஏதோ சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மொபைல் பேங்கிங் ஆப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்கள்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கனரா பேங்க் வச்சுருக்கேன். கனரா பேங்க்குக்கு எனக்கு கனரா ஏஐ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து என்னோடய மொபைல் பேங்கிங் ஆப். பர் டேக்கு வந்து எனக்கு 5 lakhs வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் தனியாக வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க்குக்கு தனியாக வந்து மொபைல் பேங்கிங் ஆப் இருக்குது. எஸ்பிஐனா எஸ்பிஐக்கு யோனோ பேங்க் அப்படின்னு வந்து மொபைல் பேங்கிங் ஆப் இருக்குது. ஸோ வந்து இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் யூடியூப்லேயே போய்ட்டு மொபைல் பேங்கிங் உங்களோட அவங்க பேங்க் நேம் போட்டுருங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ பேங்க் மொபைல் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் யூடியூப்பில் போடுங்க. அதே வந்து யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோஸ்லாம் வரும். நீங்கள் பார்த்துட்டு அது என்னென்ன பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கம்பல்சரி வந்து யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நெஃப்ட் இல்லைனா ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் மொபைல் பேங்கிங்கில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிளான்லேயே இதுக்கப்புறம் ஒரு 2 பிளான் வந்துச்சு. ஒன்று வந்து 290 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்தது. அதுக்கப்புறம் 400 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்தது. ஸோ இந்த 2 பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 290 rupees பே பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா அகைன் வந்து ஒரு 1500 நீங்கள் பே பண்ணி அவங்க சொல்கிற கிட் பேக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட் பேக் வந்து வீட்டுக்கு வந்துடும். ஒரு 3 to 4 days வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீக்லி பேமெண்ட் சிஸ்டத்துக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அது எப்படி பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேம் தான், சிம்பிள் தான். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கோ டு மார்க்கெட்டிங் டேஷ் கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜாயினிங் பேக் இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுத்துட்டு இதில் 1500 மூணாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே அட்டாச் பண்ணிவிடுங்க. 290 பிளானில் வந்தவங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 400 பிளானில் வந்து இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கும் 1500 தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் விசாரித்த வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கும் உங்களோட ஆர்கனைசர் அண்டு உங்களோட அப்ளைன் கிட்டே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்குறது நல்லது. ஓகேங்களா? நான் வந்து விசாரித்த வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கும் ஒரு டைம் வந்து கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கான அப்டேட். இந்த ப்ரொமோட்டர் பிளான் பொறுத்த வரைக்கும் நம்ம 650 பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போது பிப்ரவரி 16 அப்புறம் 650 பிளானில் ஜாயின் பண்ணவங்க அதிகமான மக்கள் இருக்காங்க. என்னோடய டீமில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 650 பிளானில் ஜாயின் பண்ண பீப்புள்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம 650 பே பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளை கம்பெனி சைடு வந்து 6000 பே பண்ணி அவங்களோட கிட் பேக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம 6000 பே பண்ணி அவங்களோட கிட் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லி பேமெண்ட் இருக்குது. சரிங்களா? நமக்கு டெய்லி பேமெண்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வீக்லி 7 days. 7 days மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டே. பேலன்ஸ் 2 days இருக்கு இல்லையா, சாட்டர்டே சண்டே வந்து எப்போவுமே வந்து கம்பெனி லீவ். அதனால் வந்து நமக்கு சாட்டர்டே சண்டே அமௌண்ட் வந்து வராது. மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் அமௌண்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே நமக்கு பேமெண்ட் வித்ரா ஆச்சு அப்படின்னா டியூஸ்டே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதே டியூஸ்டே வித்ரா ஆச்சு அப்படின்னா வெனஸ்டே வித்ரா ஆச்சு அப்படின்னா தேர்ஸ்டே வித்ரா ஆச்சு அப்படின்னா ஃப்ரைடே. அண்டு ஃப்ரைடே வித்ரா ஆகுது பாருங்கள், அந்த அமௌண்ட் வந்து நமக்கு சாட்டர்டே சண்டே வராது. அகைன் வந்து மண்டே தான் வரும். ஸோ ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து நம்ம கம்பெனி லீவ், அதனால் வந்து மண்டே தான் வரும். அந்த மாதிரி வந்து எவ்ரி ஒர்க்கிங் டேஸில் நமக்கு பேமெண்ட் வந்துடும். அதுவே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் வந்து சில டைம் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வரும் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு பொங்கல், தீபாவளி, ரம்ஜான் அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நிறைய பண்டிகைலாம் வருது இல்லையா, அப்போல்லாம் வந்து ஒர்க்கிங் டேஸில் நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும்போது அன்றைக்கி நமக்கு பேமெண்ட் வராது. நமக்கு என்றைக்கெலாம் ஒர்க்கிங் டேஸ் இருக்கோ அன்றைக்கெலாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 6000 பேமெண்ட் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்கே அட்டாச் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 லைன் கிளிக் கொடுங்க. கோ டு மார்க்கெட்டிங் டேஷ்போர்ட் கிளிக் கொடுங்க. இப்போது ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பே ஃபார் ஜாயினிங் பேக் இருக்கு இல்லையா, பே ஃபார் ஜாயினிங் பேக் கிளிக் கொடுங்க. இங்கே செலக்ட் ஜாயினிங் கிளிக் கொடுங்க. 6000 பேக்கேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்சாக்ஷன் நம்பர் போடணும். நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டில் யூடிஆர் நம்பர் இருக்கும், ட்ரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும். அதை எடுத்து இங்கே போட்டுட்டு சூஸ் ஃபைல் கிளிக் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துருங்க. இங்கே கீழே வந்து அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், அப்லோட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு 48 hours உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் 6000 பே பண்ணும்போது நீங்கள் உங்களோட மொபைல் பேங்கிங் ஐஎம்பிஎஸ் இல்லைனா நெஃப்ட் இந்த ட்ரான்சாக்ஷனில் தான் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் யூபிஐ ட்ரான்சாக்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்லாம் பே பண்ணக்கூடாது. உங்களோட மொபைல் பேங்கிங், அதாவது நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மொபைல் பேங்கிங் ஆப் இருக்குது. அந்த மொபைல் பேங்கிங் ஆப்பில் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். நெஃப்ட் இல்லைனா ஐஎம்பிஎஸ் இந்த ட்ரான்சாக்ஷன் மட்டும் டைப் பண்ணுங்கள். சரிங்களா கைஸ்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் பிளானை பற்றியும் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளான் பற்றியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பேன். நான் ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டேன், அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் பிளான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 290 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 lakhs சொல்லியிருக்காங்களே, அந்த 10 lakhs earn பண்ணி முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு வீக்லி பேமெண்ட் மட்டும் தான் வரும். கஸ்டமர் பிளானில் 290 பே பண்ணுறது கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷன் மட்டும் தான். உங்களுக்கு வீக்லி பேமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் உங்கள் பிளானை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கஸ்டமர் பிளானுக்கு இந்த ரூல்ஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6000 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி பேமெண்ட் இருக்குது. டெய்லி பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பெனி சொன்ன 64 lakhs சம்பாரித்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு டெய்லி பேமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து கம்பல்சரி. என்னென்னா 6000 நீங்கள் பே பண்ணுறது கம்பல்சரி. நீங்கள் கம்பல்சரி பே பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி பேமெண்ட் அந்த 64 lakhs சம்பாரித்து முடிக்கிற வரைக்குமே வரும். சரிங்களா? இது வந்து ப்ரொமோட்டர் பிளானோட ரூல்ஸ். கைஸ், இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.